நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு மானம். நம்முடைய மானம் என்று சொல்லும் பொழுது அதை நாம் தற்கால இலக்கியமாக கருத தேவையில்லை. தற்கால இலக்கியம் என்பது ஏதோ சூடு சொரணை மானம் என்கிற அளவில் தாழ்ந்து விட்டது. நம்முடைய மானம் என்பது எந்த அளவில் இருக்க வேண்டுமென்றால், நம்மளுடைய குடி பெருமையை பொறுத்த மட்டில் என்னென்ன சிறப்பு தருமோ, என்னென்ன நன்மை தருமோ, என்னென்ன நமக்கு பெருமை சேர்க்குமோ அந்த செயல்களை நாம் செய்யும் பொழுது மானமுடைய செயல்களை நாம் செய்வதாக நம்முடைய திருக்குறள் கூறுகிறது. அதுதான் அடிப்படையாக இருந்திருக்கிறது தமிழன் வாழ்க்கையில். ஆனால் நாம் தற்கால இலக்கியங்களைப் போலவே ஏதோ ஒரு இழுக்கு ஏற்பட்டு விட்டது, அதற்கு நாம் பதிலடி தர வேண்டும், அதுதான் மானமுடைய செயல் என்றால் அது ஒரு வகையில் அஃபென்சிவ். அதாவது நம்ம டிஃபென்சிவ் ஆடி அப்புறம் அஃபென்சிவாக போகிறோன்னு அர்த்தம். ஆனால் அடிப்படையில் உள்ளது இன்னது என தெளிந்து தெரியும் பொழுது நமக்கு நம் தரத்திற்கு ஈடாக எதை நாம் செய்கிறோமோ அது மானமுடைய செயல். மானமுடைய செயல் என்பது நாம் எதிர்த்து செய்வதல்ல, நம்மை நிலைப்படுத்தி கொள்ள செய்வதாகும். நம்மை நிலைப்படுத்தி கொள்ள நம் முன்னோர்கள் என்னென்ன மானமுடைய செயல்களை செய்தார்களோ அதை உயர்த்தி பிடிப்பதற்காக நாம் மேலும் முன்னேறி எதை செய்கிறோமோ, நம்முடைய பெருமையை, நம்முடைய குடிப்பெருமையை நிலைநிறுத்தி கொள்ள எதை செய்கிறோமோ நமக்கு ஒவ்வாததை செய்யாமல் விடுவதாகும். அது நமக்கு ஒவ்வக்கூடியவை எவை என்றால், நம்முடைய பெருமைகளை நிலைநாட்டிக் கொள்வதற்காக எந்த செயலை செய்யும் பொழுதும் அது மானமுடைய செயலாகும் என இதுதான் அடிப்படை உண்மை. இதை நாம் அடிப்படையிலே நாம் மறந்து விட்டோம். நாம் மானமுடையவர் என்றால் நாம் ஏதோ ஒரு பதிலடி கொடுக்கும் பொழுது தான் மானமுடையவர் என்ற அளவுக்கு நம்முடைய தரம், நம்முடைய தற்கால வாழ்க்கை தாழ்ந்து விட்டது என்றே கூற வேண்டும். அது அப்படி அல்ல. அடிப்படையில் நம்முடைய பெருமையை தொடர்ந்து, நம் குடிம பெருமையை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக, மேலும் அதை மென்மேலும் சிறக்க செய்வதற்காக எதை செய்கிறோமோ அதுவே மானமுடைய செயலாகும். நமக்கு மானம் என்று வந்துவிட்டால் விடக்கூடாது என்று நின்று போராடி வென்று விடுவதும் உண்டு. அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள நம் முன்னோர்கள் நிலைநாட்டியதை பாதுகாத்து அதை மேலும் சிறக்க செய்வது தான் மானமுடைய செயல் என்பதை நாம் மறக்கக்கூடாது. மற்றபடி நம்முடைய செயல்களில் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்றால் உயிரை விட மேன்மையானது அது. மானம் என்பது நம்முடைய பெருமைக்கு இழுக்கு வரும்பொழுது அது உயிருக்கே ஏற்பட்ட இழுக்கு என்று கருதி நாம் அதில் சிரத்தை காட்டி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நிலைப்படுத்தி கொள்வது என்பது மிகவும் அடிப்படையிலும் அடிப்படையாகும். ஆனால் அதை சிறக்க செய்வது என்றால், ஒருவர் கல்வியில் மேம்பட்ட ஒரு குடும்பம் இருக்கிறது, வாழையாக ஆசிரியர் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி எனும் பொழுது ஆசிரியர் பெருமைக்கு இழுக்கு வராமல் எப்படி என்று நாம் யோசிக்க தேவையில்லை. ஆசிரியர் தன்மைக்கு மேன்மை தருவது எது? தன்னுடைய தகப்பனார் எம்ஃபில் முடித்தார், பிஹெச்டி முடித்தார் என்றால் நோபல் பரிசு வாங்குவது எப்படி என்று யோசிக்க வேண்டும் அடுத்த தலைமுறை என்கிற அளவிற்கு நம்முடைய போட்டி இருக்க வேண்டும். நாம் தந்தை இதை சாதித்தார், நாம் அதைவிட மேன்மை மிகு செயல்களை சாதிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நம் தந்தை இப்படியான பெருமைக்குரியவர், அதைவிட மேன்மை மிகு பெருமைக்குரியவர்கள் நாம் என்று கருதி பெருமைக்குரிய செயல்களை மட்டும் செய்து இழுக்கு சேர்ப்பனவற்றை தவிர்த்தலே மானமுடைய செயலாகும். இதுவே நம்முடைய இன்றைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு மானம் இத்துடன் நிறைவுறுகிறது. மேலும் தமிழ் வாழ்வு முறை வளரும், தொடரும், மிகும். தயவு கூர்ந்து நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நன்றி, வணக்கம்.